அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடி இருக்கிறோம். அருள் வளமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். இன்னும் சில தினங்களில் அருள் வளமிக்க ரமலானுடைய மாதம் நம்மை வந்தடைய இருக்கிறது. இந்த நேரத்திலே ஒரு சரியான திட்டமிடல், ரமலானில் எப்படி நாம் நடந்து கொள்வது, ரமலானுடைய நாட்களை எவ்வாறு நாம் கடந்து போவது, ரமலானுடைய நேரங்களை எவ்வாறு நாம் கழிப்பது, என்னென்ன அமல்களை நாம் செய்வது என்பது பற்றியெல்லாம் ஒரு சரியான திட்டமிடல் நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த ரமலான் மாதத்தை நாம் சிறந்த முறையில் வரவேற்றவர்களாக, எதிர்நோக்கியவர்களாக நாம் ஆக முடியும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம் எத்தகையது என்று சொன்னார். அதில் தான் திருக்குர்ஆன் அருளப்பட்டுள்ளது. அந்த திருக்குர்ஆன் எப்படிப்பட்டது? ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. ஓ பையினாத்தி மினல் ஹுதா, நேர்வழியை தெளிவாக அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர் ஃபல் யசும்ஹு, யார் அந்த மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ அவர் நோன்பு நோற்கட்டும், அந்த மாதத்திலே நோன்பு நோற்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்திலே அல்லாஹ் இதனை சொல்கிறார். ரமலானுடைய மாதம் ஒரு சிறப்புக்குரிய மாதம். ரமலானுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு இருக்கிறது?
அப்படி என்றால் இந்த சிறப்புக்குரிய மாதத்தை நாம் எப்படி எதிர்நோக்க வேண்டும், அந்த மாதத்தை நாம் எப்படி கழிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ரமலானுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொண்டார். ரமலான் மாதம் குர்ஆன் அருளப்பட்ட ஒரு மாதம். நான் ஏற்கனவே ஓதி காட்டிய அந்த வசனத்திலே அல்லாஹ் ரமலானுடைய மாதம் எத்தகையது என்று சொன்னால் அதில் தான் குர்ஆன் அருளப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த குர்ஆன் அருளப்பட்டது என்று சொன்னால் அதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அது மிகப்பெரிய விஷயம். மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியதுதான் இந்த குர்ஆன். இந்த மனித சமுதாயம் மிகப்பெரிய பாக்கியங்களை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அடைய வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களை உள்ளடக்கியதுதான் இந்த குர்ஆன். அதனால இந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதம்தான் ரமலான் மாதம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். குர்ஆன் அருளப்பட்டதை ரமலான் மாதத்துக்கு ஒரு சிறப்பாக அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் நாம் இந்த குர்ஆனோடு எப்படிப்பட்ட ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், இந்த குர்ஆன் விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் ஒவ்வொரு முஸ்லீமும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இது. குர்ஆன் விஷயத்தில் நாம் எங்கே இருக்கிறோம்? குர்ஆனுடைய வழிகாட்டுதல்களில் நம்முடைய விஷயம் எப்படிப்பட்டது? குர்ஆனுடைய வழிகாட்டுதலுக்கு ஒத்து நாம் போகிறோமா அல்லது வெட்டி போகிறோமா என்பதையெல்லாம் நாம் யோசிக்க சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து இன்னொன்று இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தார் தூதராக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்டது இந்த ரமலானுடைய மாதத்தில் தான். அவங்க ஹிரா குகையில தங்கி இருக்கும் போது அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த வசனம், அந்த வசனத்தின் மூலம் அவர்கள் இறை தூதர் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறார். அது எப்போது அருளப்பட்டது? அது ரமலானுடைய மாதத்தை தான். லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவில் தான் அல்லாஹ் இதனை சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த வகையிலும் இந்த ரமலான் மாதத்துக்கு சிறப்பு இருக்கிறது. அதுபோல இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட இருக்கிறது. இந்த ரமலான் சென்ற ரமலான் அல்லது இந்த ரமலான் வரக்கூடிய ரமலான், இந்த இரண்டு ரமலானுக்கு இடையிலே உள்ள பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. ஒரு ரமலானின் நோன்பு நோர்த்து விட்டு இன்னொரு ரமலானில் நாம் நோன்பு நோற்பது அவற்றுக்கு இடைப்பட்ட காலங்களில் உள்ள பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைகிறது. அந்த ஒரு வருட காலத்தினுடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், ஐவேளை தொழுகைகள், ஒல் ஜும்அத்து இலல் ஜும்ஆ, ஒரு ஜும்மா தொழுது விட்டு மறு ஜும்மா தொழுவது, ஒரு ரமலானு இலா ரமலான், ஒரு ரமலானை நோன்பு நோர்த்து விட்டு இன்னொரு ரமலானின் நோன்பு நோற்பது, முகஃபிராத்தும் மா பைனஹும், அவற்றுக்கு இடைப்பட்ட பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது. இதஜ்தனிபல் கபாயிர், அவன் பெரும் பாவங்களை தவிர்த்து கொண்டான். பெரும் பாவங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய சின்ன சின்ன பாவங்கள் இந்த ரமலானின் காரணமாக, ஜும்மாவின் காரணமாக, ஐவேளை தொழுகையின் காரணமாக நம்மளுடைய சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. உதாரணமாக லுகர் தொழுவிட்டு அசர் தொழுகிறோம். இந்த லுகருக்கும் அசருக்கும் இடைப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன.
அசர் தொழுத பிறகு மக்ரிபு தொழுகிறோம், அசருக்கும் மக்ரிபுக்கும் இடையில் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இப்படியே ஒவ்வொரு வக்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலும் இந்த ரமலானுக்கு சிறப்பு இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பது அல்லாஹ் நோன்பு நோக்கக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார். அந்த வகையில் இந்த ரமலானுடைய மாதம் ஒரு சிறப்புக்குரிய மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் ஆமன பில்லாஹி வ ரசூலி, யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டு வ அகாம ஸலா தொழுகையை நிலைநாட்டி வ சாம ரமலான் ரமலான் மாதத்திலே நோன்பும் நோக்கிறாரோ கான ஹக்கன் அலல்லாஹி அய்யுதுகிலஹுல் ஜன்னா, அவரை சொர்க்கத்தில் புகுத்துவது அல்லாஹ்வுடைய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு தொழுகையை நிலைநாட்டி ரமலான் மாதத்திலே நோன்பும் நோற்றார் என்று சொன்னால் அவரை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பது அல்லாஹ்வுடைய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஜாஹத ஃபீ சபீலில்லாஹி அவ் ஜலஸ ஃபீ அர்திஹி அல்லதி உலித ஃபீஹா, அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் புரிந்தாலும் சரி அல்லது அவர் பிறந்த வீட்டிலே உட்கார்ந்து கொண்டாலும் சரி, அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் புகுத்துவது அவனுடைய பொறுப்பு, கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹ் புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பது அது நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த சிறப்பும் இந்த ரமலான் மாதத்துக்கு இருக்கிறது. அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ரமலானுடைய மாதத்திலே நம்பிக்கையுடன் நற்கூலி கிடைக்கும் என்ற எண்ணத்துடன் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்திலே சிலர் உம்ராவுக்கு செல்வார்கள். அந்த உம்ரா ஹஜ்ஜு செய்வதற்கு சமமானது. ஹஜ்ஜு செய்வதற்கு சமமான ஒரு கூலியை நமக்கு அது பெற்றுத் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை சொல்லி காட்டியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில் இருந்து திரும்பி வருகிறார்கள். உம்மு சினான் என்ற ஒரு பெண்மணி அவங்கள பார்க்குறாங்க, ஒரு அன்சாரி பெண்மணி. நீங்கள் ஏன் எங்களோட ஹஜ்ஜுக்கு வரல அப்படின்னு கேட்குறாங்க. எங்களிடத்துல 2 ஒட்டகங்கள் தான் இருந்துச்சு. ஒன்று எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு போயிட்டாரு ஹஜ்ஜுக்கு, இன்னொன்று விவசாயத்துக்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. அதனால் எனக்கு வாகன வசதி இல்லாததுனால நான் வீட்டிலே உட்காந்துட்டேன் என்று அந்த பெண்மணி சொல்லி காட்டுறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரமலானுடைய மாதத்தில் நீ உம்ரா செய், அது என்னோடு ஹஜ்ஜு செய்வதற்கு சமமானதாகும் என்று சொல்லி காட்டுறாங்க. சஹீஹ் புகாரியில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கூலி இந்த ரமலானுடைய மாதத்திலே உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இந்த ரமலானுடைய மாதத்திலே இருக்கிறது. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நாம் லைலத்துல் கத்ர் என்னும் இரவிலே இந்த குர்ஆனை அருளினோம் அல்லாஹ் சொல்கிறான். லைலத்துல் கத்ர்னா என்ன? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறப்பானது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வகையிலேயும் இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு சிறப்பு இருக்கிறது. எனவே இத்தனை சிறப்புக்குரிய ஒரு மாதம் நம்மை அதி விரைவில் வந்தடைய இருக்கிறது. ஆனா இப்பவே நாம் அதற்கான ஒரு திட்டத்தை
தீட்டவில்லை என்று சொன்னார். இப்பவே அதற்காக நாம் தயாராகவில்லை என்று சொன்னால் அது வந்து நுழைஞ்ச பிறகு அவசரமாக நாம் எதையும் செய்ய முடியாது. நாம் என்ன செஞ்சிருவோம், தள்ளி போட்டுருவோம். இப்போ தானே வந்திருக்கு ரமலான், நாளைக்கு பார்த்துக்கிடுவோம், நாளைக்கு நம்ம ஒழுங்காக தொழுவோம், நாளைக்கு நாம் இதெல்லாம் சில விஷயங்களை தவிர்த்துக்கிடுவோம் என்று ஷைத்தான் உங்களை கட்டி போட்டுருவான். எனவே முன்கூட்டியே இந்த ரமலானை எதிர்கொள்வதற்காக நாம் எல்லோரும் தயாராக வேண்டும் என்பதைத்தான் இந்த ரமலானுடைய சிறப்பு நமக்கு எடுத்து சொல்கிறார். இந்த ரமலானுக்கு இத்தனை சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்ட பிறகு இந்த ரமலானை சர்வசாதாரணமாக கடந்து செல்வதற்கு நாம் விட்டுவிடக்கூடாது. இந்த ரமலான் நமக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பாக நாம் நன்மைகளை செய்வதற்கும் தீமைகளில் இருந்து தவிர்த்து கொள்வதற்கும் பாவங்களை விட்டொழிப்பதற்கும் அல்லாஹ்விடத்திலே நாம் மன்னிப்பு தேடிக்கொள்வதற்கும் நம்மளுடைய அமல்களை சீர்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பாக வரக்கூடிய ரமலானை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த ரமலான் எதற்கு இருக்கிறது? நம்மை பக்குவப்படுத்துவதற்கு, நம்மை பண்படுத்துவதற்கு. அதற்காகத்தான் அல்லாஹ் இந்த ரமலானிலே நோன்பு நோக்க சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளதோ அதுபோல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து நடக்க வேண்டும் என்பதற்காக, இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்காக. அதற்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு வைத்துக் கொண்டு பொய் பேசலாமா? நோன்பு வைத்துக் கொண்டு திருடலாமா? மோசடி செய்யலாமா? கூடாது. நாம் நோன்பு வைத்திருக்கிறோம், நாம் அஞ்ச வேண்டும். பொய் பேசுவதற்கும், திருடுவதற்கும், கொள்ளையடிப்பதற்கும், ஏமாற்றுவதற்கும், இன்னும் பல தீமைகளை செய்வதற்கும் நாம் பயப்பட வேண்டும். ஏன்? நோன்பு வைத்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த சிந்தனை ஒவ்வொருவரிடத்திலும் இருக்குமானால் தீமைகளில் இருந்து அவன் விலகி நிற்பான். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் நோன்பு வைத்துக் கொண்டு பொய்யான பேச்சுக்களையும் அதன்படி செயல்படுவதையும் முட்டாள்தனமாக நடந்து கொள்வதையும் விட்டுவிடவில்லையோ அவர் உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யதா தஆமஹு வ ஷராபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் உண்ணாமல் பருகாமல் இருப்பது அல்லாஹ்வுக்கு ஒரு தேவையும் கிடையாது. எதுக்கு அவர் உண்ணாமல் பருகாமல் இருக்கிறாரு? சாப்பிட வேண்டியதானே. அதாவது நோன்பு வச்சுட்டு எல்லாம் செய்கிறதாகி போச்சே, திருடுறாகி போச்சு, ஏமாத்துவதாகி போச்சு, மோசடி செய்வதாக ஆகி போச்சு, எல்லாத்தையும் அவர் செய்கிறாரு, எல்லா பாவங்களையும் பண்றாரு. எதுக்கு நோன்பு வச்சுக்கணும்? எதுக்கு பட்டினி கிடக்கணும்? அது அல்லாஹ்வுக்கு தேவையில்லையே. இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நோன்பு என்பது நம்மை பக்குவப்படுத்துவதற்கு, நோன்பு என்பது நம்மை பண்படுத்துவதற்கு, நோன்பு என்பது நமக்கு நல்ல பழக்க வழக்கங்களை, நல்ல குணங்களை ஏற்படுத்துவதற்கு, வளர்த்துக் கொள்வதற்கு, நோன்பு என்பது அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து நடப்பதற்கு. அதுக்கு தான் நோன்பு. எனவே எதிர் வரக்கூடிய அந்த ரமலான் அது நமக்கு சிறப்பானதாக இருக்க வேண்டும். அதிலே நாம் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஒரு மாத காலம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பயிற்சி, பள்ளிவாசலுக்கு வந்து தொழணும், தொழுது ஏனைய நல்ல அமல்களை செய்யணும்,
நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொள்ளணும். இதற்குத்தான் எதிர் வரக்கூடிய ரமலான் காத்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, இப்போதே நாம் விழித்து கொண்டு செயல்பட வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் வரக்கூடிய ரமலானை சிறந்த ரமலானாக ஆக்கித்தருள வேண்டும். வரக்கூடிய ரமலானில் சிறந்த ஒரு பயிற்சியை அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டும் என கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலானுடைய முதல் இரவு வந்து விடுமானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமலானுடைய முதல் இரவு எப்படி வரும்? பிறை தென்படுவதன் மூலமாக வரும். பிறை பார்ப்பதன் மூலமாக முதல் இரவு நமக்கு கிடைக்கும். ரமலானுடைய முதல் இரவு வந்து விடுமானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷைத்தான்களும் திமிர் பிடித்த ஜின்களும் விலங்கிடப்படுகிறார்கள். நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுகின்றன, அதில் எந்த வாசலும் திறக்கப்படுவது கிடையாது. சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன, அதில் எந்த வாசலும் மூடப்படுவது கிடையாது. ஒரு அறிவிப்பாளர், யா பாகில் ஹைர், நன்மையை செய்பவனே அக்குபில் முன்னேறி வா, ஓ யா பாகி ஷர், தீமையை செய்பவனே அக்குசிர், சுருக்கிக்கொள் என்று அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இந்த அறிவிப்பை செய்து கொண்டே இருக்கிறார். ரமலானுடைய முதல் இரவு வந்து விடுமானார் அல்லாஹ் பலரையும் நரகத்திலிருந்து விடுவிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் நடக்கிறது என்று சொல்லி காட்டுறாங்க. திருமிதியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய இரவு வந்தால் என்ன நடக்கும்? முதல் இரவு வந்துவிட்டால் அப்போது அந்த இரவுக்கு என்ன சிறப்பு? எப்படிப்பட்ட ஒரு இரவை நாம் அடைகிறோம்? ரமலானுடைய இரவு, ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்து கொண்டே இருக்கிறார், நன்மையை தேடக்கூடியவனே வா, முன்னேறி வா. உனக்கு நன்மையை தேடணும்னு ஆசை இருக்குதா? நன்மை செய்யணும்னு உனக்கு விருப்பம் இருக்குதா? அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்கு இருக்குதா? வா, ஒரு நல்ல சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்கிறது, விட்டு விடாத. தீமையை தேடுபவனே, மனிதர்களில் தீமை செய்யக்கூடியவங்களும் இருக்கிறான், அவங்களுக்கு நீ கொஞ்சம் சுருக்கிக்கோ, உன்னுடைய தீமையை கொஞ்சம் சுருக்கிக்கோ. ரமலானுடைய மாதம், அதை நீ பயப்படு, கொஞ்சம் நீ அடக்கி வாசி என்று ஒரு அறிவிப்பாளரை விட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? அறிவிக்க சொல்ற. எனவே இந்த ரமலானுடைய மாதம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் தான் நமக்கு ஆதாரம். எப்படி அதை நாம் எதிர்நோக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் தான் ஆதாரம். அந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டா நாம தயாரா இருக்கோம். நம்ம நல்ல காரியங்களை செய்யணும், தொழுகைகளை முறையாக பேணி தொழணும், தான தர்மங்களை செய்யணும், திருக்குரானை அதிகம் ஓதணும். இப்படி என்னென்ன நல்ல அமல்கள் நமக்கு இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நாம செய்யணும். உங்களால என்ன முடியும் அதை செய்யுங்க. அதிகம் இந்த ரமலானுடைய மாதத்துல நன்மைகளை செய்யுங்க. இதுதான் இந்த ரமலான் மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை நல்ல முறையில் கழிப்பதற்காக, நேரத்தை நல்ல முறையில் கழிப்பதற்காக, பயனுள்ள வகையில் கழிப்பதற்காக ரமலான் அறிவு போட்டி என்று இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் அதற்கான வினாத்தாள் வெளிவர இருக்கிறது. சென்ற வருடம் ஏதோ ஒரு காரணத்தினால நாம் அதை நடத்தலை. இந்த வருடம் அதை நாம் நடத்துகிறோம். ரமலானுடைய முதல் தேதியில் அது வெளியாகும். ஒரு 25 ரூபாய் கொடுத்து நீங்கள் அதை வாங்கிக்கிடணும். திருக்குரானில் இருந்து
நாம் கேள்விகளை தொகுத்திருக்கிறோம். இதற்கு முன்னர் பலரும் அதில் கலந்து கொண்டு பரிசு வாங்கியிருக்கிறாங்க. எனவே அதை நீங்கள் என்ன செய்யுங்க, வாங்கி உங்களுடைய நேரத்தை நல்ல முறையில் கழிப்பதற்கு, மார்க்க சம்பந்தப்பட்ட செய்திகளை தேடுவதிலே, அறிந்து கொள்வதிலே கழிப்பதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த வகையில் நாம் பல்வேறு கேள்விகளை தொகுத்திருக்கோம். அந்த கேள்விகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், உங்களுக்கு படிப்பினை தரணும், உங்களுக்கு ஒரு அறிவை தரணும். அப்படிப்பட்ட கேள்விகளை தான் நாம் தொகுத்திருக்கிறோம். எனவே அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மற்றபடி நீங்கள் ரமலானுடைய மாதத்தில் நம்மளுடைய பள்ளிவாசலில் நோன்பு கஞ்சி நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு நாம் செஞ்சுருக்கிறோம். வழமை போல 1500 ரூபாய்னு சொல்லி குறைந்தபட்ச தொகையாக நாம் நிர்ணயம் செய்திருக்கிறோம். உங்களுடைய உதவியை நீங்கள் அலுவலகத்தில் வந்து நீங்கள் அதை செலுத்தி வாங்கி கொள்ளுங்க. அதற்கான ஆட்கள் இடத்துல கொடுத்து வாங்கி கொள்ளுங்க. இது ஒரு பெரிய பேர் உதவி. நோன்பாளிகளை நோன்பு திறப்பதற்கான அந்த உதவி இருக்கிறத மகத்தான உதவி. நோன்பாளி கிடைக்கக்கூடிய அத்தனை கூலியும் உங்களுக்கு கிடைக்கும். இதுலேயும் நாம் போட்டி போடணும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலா நம் அனைவருக்கும் வரக்கூடிய ரமதானை சிறப்பாக ஆக்கி நல்ல முறையில் அமல் செய்வதற்கு நமக்கு தௌஃபீக் எனும் நல்லுதவியை அல்லாஹ் தந்தருவானாக. நம்மளுடைய உடலிலே முழுமையான ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. இந்த ரமலானுடைய மாதத்தில் அவனை அஞ்சு பயந்து நடப்பதற்கான சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக என வேண்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.